அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்காளம் போன்ற 4 மாநிலங்களில் தேர்தல் வர இருக்கின்றது. ஆகையினாலே இப்பொழுதே அனைத்து கட்சிகளும் தேர்தல் பரப்புரைகளையும் அதற்கான ஆயத்த பணிகளையும் ஆரம்பித்து விட்டன. அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் தற்போது மதுராந்தகத்திலே நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. அங்கே பிரதமரும் வந்திருக்கிறார். அந்த கூட்டத்திலே பிரதமர் ஆவேசமாக பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாங்கள் நீக்குவோம், விரைவில் நல்லாட்சி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு அபத்தமானது என்பதை தான் அபத்தமானதாகவும் வேடிக்கையானதாகவும் இருக்கிறது. மத்தியிலே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டை வைத்துக்கொண்டு 240 எம்பிகளை வைத்துக்கொண்டு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் முட்டு கொடுக்காவிட்டால் இவர்கள் ஆட்சி இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி ஆட்சியை வைத்துக்கொண்டு இவர்கள் தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற ஆட்சியை நீக்குவோம் வரும் தேர்தலில் என்று ஆவேசமாக பேசுகிறார்கள். இவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? தமிழையும் காப்போம், தமிழ்நாட்டையும் காப்போம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது அவதூறுகளை பரப்பி அந்த அவதூறுகளை பூதகரமாக்கி அதிலே ஆட்சியை பிடித்து விடலாம் என்று ஒரு சுயநல கும்பல் கனவு காண்கிறது. இப்படித்தான் 2021 இவர்கள் ஒன்றிணைந்தார்கள். ஆனால் மக்கள் இவர்களை விரட்டி அடித்தார்கள். அன்றைக்கு 2016 2021 வரை எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஆட்சி செய்தது பிஜேபி என்பதை நாம் தமிழக மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். அப்பொழுது அவர்கள் என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பட்டியலிட்டு சொல்லலாம். இன்றைக்கு இருக்கிற நீட் தேர்வை பழனிசாமி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற உதயமின் திட்டத்தை பழனிசாமி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஜிஎஸ்டியையும் பழனிசாமி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு உள்நுழைய அனுமதித்தார்கள். ஜிஎஸ்டியை நாங்கள் கொண்டு வரவில்லை, காங்கிரஸ் கொண்டு வந்தது என்று அவர்கள் ஒரு மடைமாற்றம் செய்வது போல ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். உண்மைதான், ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஆனால் ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்த பொழுது ஜிஎஸ்டியை விரும்புகிற மாநிலங்கள் அந்த வரி விதிப்பை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பாத மாநிலங்களில் அந்த வரி விதிப்பை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அமல்படுத்த மாட்டோம். அந்த மாநில அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்குள்ள சாதக பாதங்களை எல்லாம் அவர்கள் விலக்கி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஜிஎஸ்டியை அமல்படுத்துவோம் என்று தான் நாங்கள் அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். ஆனால் அதற்கு பிறகு அமைந்த பாரதிய ஜனதா அரசு அதை எந்த அளவுக்கு மக்களை சுரண்டுகிற அளவுக்கு அந்த வரியை போட்டது என்பதையெல்லாம் மக்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைநிலை வணிகர்கள் இருந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற சில்லறை வணிகர்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அதை சில்லறை வணிக பெருமக்கள் மறந்துவிட மாட்டார்கள். உதயமின் திட்டத்திலையும் இவர் தான் கையெழுத்து போட்டார். அதனால தான் இன்றைக்கு மின்சார கட்டணங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். நீட் தேர்வு வருவதற்கு இவர் தான் காரணம். நீட் தேர்வு காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பது மறுப்பதற்கில்லை. அந்த நீட் தேர்வு நாங்கள் கொண்டு வருகிற பொழுது ஒரு எக்ஸ்பென்ஷனை விதிவிலக்கை வைத்திருந்தோம். அதாவது விரும்புகிற மாநிலங்கள் நீட் தேர்வை அமல்படுத்தலாம், விரும்பாத மாநிலங்கள் அமல்படுத்த தேவையில்லை. அதனால தான் உங்களுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலும் கூட நீட் தேர்வு உள்ளே வர முடியவில்லை. அதனால தான் அவர் கம்பீரமாக உங்களை பார்த்து சொன்னார், இந்த லேடியா மோடியா பார்த்து விடுகிறேன் என்று சவால் விட்டு கம்பீரமான ஆட்சியை நடத்தினார் ஜெயலலிதா அவர்கள். நாங்கள் அவரை மதிக்கிறோம். மாநில சுயாட்சிக்கு, மாநில மக்களுக்கு
விளிம்பு நிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அறிந்து செய்த காரணத்தினால்தான் வரலாற்றிலே ஜெயலலிதா அம்மை அவர்கள் நிற்கிறார்கள். பலவிதமான அவரை பற்றிய வேறு விதமான விமர்சனங்கள் உண்டு. சொத்து குவிப்பு வழக்கிலே இந்தியாவிலேயே முதலாக ஜெயிலுக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவர் அவர்தான், மறுப்பதற்கில்லை. இப்பொழுது அவர் இறந்தவரை பற்றி பேச நாங்கள் தயாராக இல்லை. அவர் செய்த நல்லவைகளை நினைவு கூறுகிறோம், அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் மதசார்பின்மையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரே இனம், ஒரே இந்து, ஒரே இனம், ஒரே நாடு, ஒரே தேசம் என்று சொல்லிக்கொண்டு செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய அரசியல் சட்டத்தினுடைய கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுகிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் பாட்சா பலிக்க முடிவதில்லை, கேரளாவிலே அவர்களுடைய பாட்சா பலிக்க முடிவதில்லை, மேற்கு வங்காளத்திலே அவர்களுடைய பாட்சா பலிக்க முடிவதில்லை. ஏற்கனவே தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி கொடிநாட்டி விட்டது, கர்நாடகாவிலே கொடிநாட்டி விட்டது. ஆந்திராவில் மட்டும்தான் சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் அவருடைய சப்போர்ட்டில் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கேயும் மக்கள் திருந்திவிட்டால் அவர்கள் தென்னகத்திலே கால் பதிக்க முடியாது. அதனால்தான் இப்பொழுதே அவர்கள் பயம் வந்துவிட்டது. ஆக இங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று அவர்கள் பல பொய்யுரைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு திமுகவை அவர்கள் டார்கெட் செய்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு அவர்கள் கொள்கை ஏதும் இல்லை. அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள்? அவர்கள் சாவர்கரின் அந்த வர்ணாசிரம கொள்கையை தான் உயிர் மூச்சு என்று சொன்ன சாவர்கரின் கொள்கையை அவர்கள் பின்பற்றி நடக்கிறார்கள். ஹேர்டேக்கர் என்ற ஒரு இந்து மத தீவிரவாத தலைவருடைய கொள்கைகளை அவர் முன்னிறுத்தி நடக்கிறார்கள். அவர் இந்து தீவிரவாதத்தை ஆதரித்தவர் ஹேர்டேக்கர். அப்படி பல எக்கேட்டர்னு சொல்லுவார்கள். அப்படி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தலைமை இல்லை. இன்றைக்கு மோடி என்ற தனி மனிதனுடைய வழிகாட்டுதல் தான் அவர்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆர்எஸ் கொள்கையை அவர்கள் இந்த அளவுக்கு மக்கள் இடத்திலே பிரபலமானதுக்கு காரணம் என்ன? பாபர் மசூதியை இடித்து இந்து மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் ஒன்று திரட்டி வந்த காரணத்தினால்தான் அவர்களால் உணர்வுபூர்வமான வெற்றியை பெற முடிந்தது. அதே ராமர் கோயில், பாபர் எடுத்து ராமர் கோயில் கட்டினார்களே 2024 ராமர் கோயில் பைசாபாத்திலே அவர்களால் வெற்றி பெற முடிந்ததா? மக்கள் தொடர்ந்து உண்மைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எந்த இடத்திலே அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் என்பது தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக அங்கே அவர்கள் வெற்றி பெற முடியாமல் இங்கே பெரியாரினுடைய சிந்தனைகள், மறுமலர்ச்சி சிந்தனைகள், பெரியாருடைய தெளிவான கொள்கை வழிகாட்டலே மக்கள் தொடர்ந்து தெளிவான சிந்திக்கும் மக்களாக இருக்கிற தமிழகத்திலே அவர்கள் திமுகவின் மீது அவதூறுகளை பரப்பி மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே செயல் திட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் இங்கே பலிக்காது. ஏனென்றால் 2021 பழனிசாமி தோற்றதுக்கே அவருடைய அந்த கொள்கை தெளிவின்மைதான். இப்பொழுதும் அவர் அந்த கொள்கை தெளிவின்மை அவருக்கு கூடவே கிடையாது. அவர் இலவசங்களை அள்ளி கொடுப்பாராம். பாருங்கள், திமுக 1000 கொடுத்தவுடன் நான் வந்தால் 2000 கொடுப்பேன் என்று சொல்கிறார். 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இன்னும் கடனிலே தான் தமிழ்நாடு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் அவர்களால் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும் என்று வீரவசனம் பேசியவர் எனக்கு 2000 கோடி 2000 மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாராம். அதனால் அவர்கள் ஓட்டை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அரசியலிலே இப்பொழுது காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்திற்கு, தமிழின் எதிர்காலத்திற்கு, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு, இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு, இந்த தேசத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய எதிர்காலத்திற்கு என்று அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியில் அந்த திட்டங்கள் உண்டு. ராகுல் காந்தி போராடுவதே எதிர்காலத்தில் விளிம்பு நிலை மக்களின் எதிர்காலத்துக்காக போராடுகிறார்கள். ஏழை எளிய மக்களினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த நாடு சர்வாதிகாரத்திற்குள் போய்விடக்கூடாது, அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். சரி, திமுக மீது இவர்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் ஆதாரத்தோடு சொல்ல மாட்டார்கள். இவர்கள் திமுகவின் மீது அவ்வளவு ஊழல், இவ்வளவு பணம் சம்பாதி விட்டது என்று சொல்லுகிறார்களே,
என்றைக்கு சொல்கிறார்களே இவருடைய பற்றி இன்றைக்கி செய்திகள் வந்திருக்கிறது. இவருடைய பாரதிய ஜனதா வங்கி கணக்கிலே 10,500 கோடி ரூபாய் இருக்கிறது என்று செய்தித்தாள்களில் போட்டிருக்கிறார்களே அதிகாரப்பூர்வமாக. அதே 140 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு வெறும் 300 400 கோடி ரூபாய். யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த நாட்டை 55 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிகாரத்தில், 140 ஆண்டுகளில் 55 ஆண்டுகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. மீதி 85 ஆண்டுகள் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய நிர்மாணத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய மக்களை சீர்திருத்துவதற்காகவும் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து சென்ற எத்தனையோ காங்கிரஸ் தொண்டர்கள் தங்கள் தியாகத்தை, உயிரை, தங்கள் உடைமையை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் யாருடைய பணத்தையும் கொள்ளையடித்து வங்கி கணக்கிலே வைத்திருக்கவில்லை. இதுவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நியாயமான, ஒரு தகுதியான கட்சி என்பதை நிரூபிப்பதற்கு சான்று. இன்றைக்கும் கூட காங்கிரஸ் கட்சி 55 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது சம்பாதித்தவர்கள் ஒருத்தரோடு இங்கே இல்லை. ஊழல்வாதிகளெல்லாம் வெளியேற்றிய ஊழல்வாதிகள் பூரா இங்கே பாரதிய ஜனதாவை அடைக்கலம் தேடி அங்கே அடைக்கலத்தில் இருந்து கொண்டு தான் காங்கிரஸுக்கு எதிராக கல்லெறிகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே சரி, அது போகட்டும். நாம் இப்பொழுது தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஏன் இலக்காக வைக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்தால் இவருடைய மதவாதத்தை ஈஸியாக தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து விடலாம். இவர்கள் இஷ்டப்படி மதவாத ஆட்சியை கொண்டு வரலாம், மதவாத ஆட்சியை நடத்தலாம். எப்படி இவர்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே இவர்கள் வெற்றி பெற்ற மாநிலங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படி இந்தியா முழுவதிலும் இங்கேயும் நடத்தலாம் என்ற காரணத்திற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் இலக்காக வைத்திருக்கிறார்கள். ஊழல் அரசு எந்த காலத்திலும் அவர்கள் ஊழல் செய்யவில்லை என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியாது. பொய் பரப்புரைகளை கூறி மட்டுமே அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள். ஏன்னா ஊடகத்தை நம்பிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் 2014. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் இந்த 4.5 ஆண்டுகளிலே வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறது. மகளிருக்கு இலவச பஸ் பயணத்தை கொடுத்திருக்கிறது. தாய்மானவர் திட்டத்தில் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை தந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டு உணவு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளி சிறார்களுக்கு நன்மையை செய்திருக்கிறது, பசியாற்றி இருக்கிறது. அதே போல் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன்களை வழங்கி அவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்ய வைத்திருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். விவசாயத்திலே காவிரி உபநீர் திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்த காவிரி உபநீர் திட்டத்தை மேம்படுத்தி பல ஏரிகளை அதிலே கொண்டு வந்து பாசனத்தை மேம்படுத்தி இருக்கிறது. சுகாதார குடிநீரை கொடுத்திருக்கிறது. சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறது. ஏராளமான சாலைகளை போட்டிருக்கிறார்கள். அதே போல் நூலகங்களை திறந்திருக்கிறார்கள், அறிவுசார் நூலகங்களை திறந்திருக்கிறார்கள். வரலாற்று கீழடியை பாதுகாத்திருக்கிறார்கள். கல்வி திட்டத்திலே 2000 கோடி ரூபாய் நிறுத்தி வைத்து அடாவடி பண்ணிய மத்திய அரசாங்கத்தை துச்சமென மதித்து அந்த பணம் வரவில்லைனாலும் கூட நான் உங்களிடம் சரணடைய மாட்டேன், என் மொழி உரிமை முக்கியம், என் தமிழ் இனம் முக்கியம், இன உரிமை மொழி உரிமை முக்கியம் என்று போராடி கொண்டிருக்கிற ஒப்பற்ற ஒரு தலைவராக ஸ்டாலின் அங்கே இருக்கிறார். ஆக நீங்கள் ஒரு விரல் விட்டு இவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று இவர்கள் பொய்யான ஊழல் சுற்று குற்றச்சாட்டுகளை தான் சொல்லுவார்கள். அதை ஆதாரத்தோடு எங்கேயும் இவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டமாக ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஆளுநர் ஒரு சங்கியாக போய்விட்டார். அவர் சங்கியாக இருப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஜனநாயகத்திலே அவரவர் கருத்தை சொல்லுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தங்கள் ஆளுநர் பதவியில் இருந்து வெளிவந்து அவர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அவருடைய கருத்து அது.
அது விமர்சனம் வைப்பது, கருத்துக்களை வைப்பது அது ஜனநாயக உரிமை. அதை நாங்கள் தவறென்று இப்பொழுதும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையினுடைய தலைவர், முதலமைச்சர் எழுதி கொடுக்கிற அந்த ஆளுநர் உரையை பிழையின்றி படிப்பது, அப்படியே படிப்பது தான் ஆளுநர் உரிமை. ஆனால் அதில் அவர் சொந்த கருத்தை புகுத்துவதற்கு அரசியலமைப்பு எந்த விதத்திலும் இடம் தரவில்லை. அதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு 7 கோடி மக்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களுடைய தலைவராக இருக்கிற ஒரு தலைவர், முதலமைச்சருக்கு, அந்த சட்டசபைக்கு எல்லளவும் மதிப்பு கொடுக்காமல் வெளியேறுவது, மனம் போன போக்கில் தன் கருத்துக்களை சொல்வது என்று இருப்பது வேதனை அளிக்கிறது. இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வரும் தேர்தலிலே நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்று, அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள். பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்றே நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.